ஒண்ணு கூட அழைக்கிறேன் சாமிக்கு தான் வச்சுக்கிறேன். நானே வலிக்கிறேன். கல்யாணம் ஆகல தங்காட்டி ஓய் எப்படி அதான் நான் தான் வரைக்கும் வரேன். நீ நான் தான் தாடி கட்ட போறேன். அதற்கு வளைக்கிறேன் முதல் போய் தாடி கட்டுறீங்க. பகையாளி கூட சிரிச்சு போய் போறான். அந்த பெண்ணு சிரிப்பா யாரு யாரு அந்த திரௌபதியும் தங்கச்சி சிரிக்கும். அழைச்சாதான் பொண்ணு இல்லைன்னா உடம்புலாம் புண்ணு. கண்டு
கொஞ்சம் நெட்டி வலி பார்ப்போம். இதுதான் நான் யாருன்னு சொல்ல
பிரிஞ்சு கத்திரிக்காய் ஓணுமா, அரிசி ஓணுமா, பருப்பு ஓணுமா? முத்தனை கத்திரிக்காய் இருந்தால் பேசி ஆகும். சாப்பிட்டு போ. இதுதான் மில்லு. கீழே இருக்கக்கூடிய சந்தனத்தில் யார் ஒருவர் செய்கிறாரோ அவர்களுக்கு தான் பெண்ணு, அவர்களுக்கு தான் பெண்ணு. இல்லைன்னா உடம்பு பூரா புண்ணாய் போய்கிறாங்க. இது ராஜாக்கள் தான் வளைக்கணும்னு கிடையாது. யார் வேண்டுமானாலும் இல்ல வளைக்கலாம். எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் வளைத்தாலும் உங்களுடைய தங்கையே திருமணம் செய்து கொடுக்கிறேன். என்ன சொல்லு நல்லா நடக்கும், நல்லா பேசும்.
ஆளை தூக்குது. வில்லவாணி அங்க போகக்கூடாது. அங்க போகக்கூடாது. ஆளை தூக்குது. ஆனா நான் ஐந்து பாக்குறேன். பாப்பா ஒரு கை பாப்பா வந்துடும் பழகுது. நான் என் தங்கச்சி எப்படி கட்டி கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னு சொல்லி ஐயோ ஐயோ ஆமா நீ காலைல எழுந்திய வெடிகால 4 மணிக்கெல்லாம் எங்க போவ? தர்ப்பணம் போட போவியா? தர்ப்பணம் செய்ய போவியா? என் தங்கச்சி வெடிகால 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்காங்க. எழுந்திருக்காங்க. என் தங்கச்சி வெடிகாலம் போய் முளைச்சு சூரியன் என் தங்கச்சி பச்சை சாரம் பல பலன்னு வடிக்காது. அதுக்கு சாம்பார் நீ என்ன வைப்பீங்க? இஞ்சி கட்டிக்கா போட்டு சாப்பிடுவோம். என் தங்கச்சி எல்லாம் தெரியுமா கருவாட்டு குழம்பு சர சர சரன்னு வைக்கும். என் தங்கச்சி எல்லாரும் வைக்கும். என் தங்கச்சி ஒரு நாள் சாப்பிட்டான் ஆகணும். சம்மதமாக சொல்லு. சம்மதமாக சொல்லு வச்சு என் தங்கச்சி கொடுக்குறேன். நல்லா பச்சை சாதம் போல போல ஆக்கி கருவாட்டு குழம்பு சர சரன்னு வச்சு இருக்கும். என்ன பண்ணோம்? நல்லா போட்டு சாப்பிட்டு